சோதிக்கப்பட்டார். எல்லா விதத்திலையும் பயிற்சிவிக்கப்பட்டார். தச்சு வேலை செய்தார். ஜனங்களோட ஜனங்களாக இருந்தார். தூக்கம், பசி, பட்டினி, வறுமை, கஷ்டம், போராட்டம், அவமானங்கள், நிந்தைகள் எல்லா விதத்திலையும் நம்மை போல சோதிக்கப்பட்டார்னு எபிரேயர் 4:15 இருக்கு. அப்படி சோதிக்கப்பட்ட பின்பு தான் 30 வயசில் அப்புறம் பிறகு தான் ஊழியம் தொடங்கினார். 3 வருஷம் ஊழியம். அந்த 30 வருஷம் ஓய்வு நாள் தோறும் ஜெபாலயத்துக்கு போனார். யூதர்களுடைய காரியங்களை கற்றுக்கொண்டார். வேத காரியங்களை கற்றுக்கொண்டார். நியாயப்பிரமாணம்னா என்ன, மோசேன்னா என்ன, 10 கட்டளைன்னா என்ன, லேவி ஊழியம்னா என்ன, இவைகள்லாம் புரிஞ்சு அறிஞ்சு அதுக்கு முன்னாடி வாயவே திறக்கலை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. 30 வயசு வரைக்கும் அவர் தேவாலயம்